ரஷ்யா உக்ரைன் போர்ல தலைநகரம் கியோவை நோக்கி ரஷ்யா சில ஏவுகணைகளையும் அதிகப்படியான ட்ரோன்ஸையும் உள்ள அனுப்புறாங்க. இப்படி உள்ள வந்த ட்ரோன்களை சில ட்ரோன்களை எலக்ட்ரானிக்கலி ஜாம் பண்ணி கீழே உக்ரைன் டவுன் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்றதுக்காக, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ட்ரோன்கள் ஷாகித் வெர்ஷனா இருக்கட்டும் இல்ல ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஜெரானியம் வெர்ஷனா இருக்கட்டும், இது எதையுமே அவங்களால அதிகமா எலக்ட்ரானிக்கலி ஜாம் பண்ண முடியல. அப்படி இதுல என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க, இதுல ரஷ்யா என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்றதுக்காக இந்த ட்ரோன்களை அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ட்ரோன்களை ஓபன் பண்ணி பார்க்கறப்போ அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஷாக். ஏன்னா மேட் இன் இந்தியா லேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய சில உதிரி பாகங்களை அந்த ஒரு ட்ரோன்ல இந்த இடத்துல கவனிக்கிறாங்க. அப்படின்னா ரஷ்யாவுக்கு இந்தியா ஆயுதங்களை கொடுத்துருச்சா இல்ல அந்த ஆயுதங்களுக்கு தேவையான சில உதிரி பாகங்களை கொடுத்துருச்சான்ற சந்தேகம் உக்ரைனுக்கு வருது. இதை பத்தி சில தகவல்களை எடுக்கிறப்போ உக்ரைன் பல உண்மைகளை இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்தியாவுக்கு இதுல சம்பந்தம் இருக்குமோன்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அந்த சந்தேகத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கான ஒரு பதில தான் இந்த ஒரு பதிவுல தேட போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கை தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்ய ட்ரோன்கள் உக்ரைனோட தலைநகரத்தை அதிகமா தாக்குறது கடந்த ஜூலை மாசத்துல மட்டும் 300 சம்பவங்களுக்கும் அதிகமா நடந்திருக்கு. சராசரியா பார்த்தனா ஒரு நாளைக்கு 15ல இருந்து 28 ட்ரோன்கள் உக்ரைனோட தலைநகரத்தை மட்டுமே நோக்கி, கிவ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியை மட்டுமே நோக்கி ரஷ்யாவால இந்த இடத்துல அனுப்பப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி அதிகமா வரக்கூடிய ட்ரோன்ஸை ஒரு கட்டத்துக்கு மேல உக்ரைனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. உக்ரைன் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரணம் என்னன்னா, ரஷ்யா அதிகமா இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங்க்கு இம்யூனா இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை தயாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதிக எண்ணிக்கையில இந்த ஸ்வாம் ட்ரோன் கூட்டங்கள் வரப்போ நாங்க என்னதான் இங்க இந்த இடத்துல எங்களோட ஆன்டி ட்ரோன் ஜாமிங் யூனிட்ஸை லான்ச் பண்ணாலும் இல்ல கவுண்டர் ட்ரோன் மெஷர்ஸ் மூலமா பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்தாலும் எண்ணிக்கையில் அதிகமா வரப்போ எங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. சோ இப்போ உக்ரைன்ல ரஷ்யன் மேட் ட்ரோன்ஸ்ல இந்தியாவோட ஸ்பேர்ஸ் எடுத்திருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும், முதல்ல அந்த ஸ்பேர்ஸ் தயாரிச்சது யாரு, இது ரஷ்யாவுக்கு எப்படி எல்லாம் போச்சு, அந்த ஸ்பேர்ஸ்னால அந்த ட்ரோன்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ணப்பட்டிருக்கிறத தெளிவா ஒரு டைம் லைன் வச்சு பார்ப்போம். இப்ப ரஷ்யாவோட ட்ரோன்ல பயன்படுத்திருக்கிறதா சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள், இந்தியன் மேட் பொருட்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹை பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுக்கு தேவையான நெட்வொர்க் உபகரணங்கள், சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு தேவையான சில நெட்வொர்க் மாடல்ஸ், அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ சிப், செமிகண்டக்டர்ஸ் சொல்லிட்டு பல்வேறு விதமான ஆல்மோஸ்ட் ஒரு 18% ஓவரால் அந்த ட்ரோனோட கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய 18%க்கும் அதிகமான டிவைசஸ் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் மேட் இன் இந்தியா. அப்படி பார்க்குறப்போ இந்த பொருட்கள்லாம் கொடுத்தது யாருன்ற ஒரு கேள்வி வரணும். ஏன்னா டைரக்டா இங்க இருந்து ஒரு நிறுவனம் தயாரிச்சு அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ யார் இதெல்லாம் தயாரிச்சிருக்காங்கன்ற ஒரு கேள்விக்கு 2 முக்கிய நிறுவனங்களோட பேர் பதிலா கிடைக்குது. ஒன்னு விஷாய் இன்டர் டெக்னாலஜி, இன்னொன்னு ஆரா செமிகண்டக்டர்ஸ். இது ரெண்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஆனா இதுல இந்த விஷாய் இன்டர் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவை பேஸ் பண்ண ஒரு நிறுவனம். உலகத்துல பல நாடுகள் அவங்களுக்கு ஒரு கிளை இருக்கு. அதே மாதிரி இந்தியாவிலையும் சில மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை இவங்க செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை கிரியேட் பண்றது, இந்த பவர் சப்ளை யூனிட்ஸை கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனோட பவர் மாடியூல்ல இவங்களுக்கு அதிகமான ஒரு ப்ரொடக்ஷன்ன்றது இருக்கு. இந்தியாவுக்கும் சில ப்ரொடக்ஷன்ஸை இதே மாதிரி இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆரா செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். செமிகண்டக்டர்ஸை இம்போர்ட் பண்ணி அதில் சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணுறது, இந்த சப்ளை செயினை மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக உள்ள வந்திருக்காங்க. இப்போ இந்த 2 பேருக்கும் ரஷ்யாவோட ட்ரோன்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா இன்டர்நேஷனல் லாவின் படி ரஷ்யாவுக்கு டூவல் யூஸ் குட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு செமிகண்டக்டரை நம்மளால ஃபோன்லையும் யூஸ் பண்ண முடியும், சில வாஷிங் மிஷின்லையும் யூஸ் பண்ண முடியும், டிவிலையும் யூஸ் பண்ண முடியும், அதே கொண்டு போயிட்டு ஒரு மிசைலையும் யூஸ் பண்ண முடியும். இதை டியூவல் யூஸ் குட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறத ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்றதுலையும் பல்வேறு தடைகளானது இருக்கு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனது இருக்கு. ஸோ இந்திய நிறுவனங்கள் டைரக்டா இந்த இடத்துல ரஷ்யா கூட கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நிலவரப்போ இதை மட்டும் எப்படி இவங்களால இங்கிருந்து மாற்ற முடிஞ்சதுன்னா அதுக்கான என்கொயரியும் உக்ரைனே பண்ணியிருக்காங்க. இந்தியா கிட்ட இதுக்கான கிளாரிபிகேஷனை கேட்டிருந்தாங்க. எம்இ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதுக்கு சிம்பிளா ஒரு பதில சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல சட்டத்துக்கு புறம்பா நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல. அப்ப யார் இதை பண்ணாங்க? நாங்க இந்த இடத்துல எதையுமே செய்யலன்னு சொல்றப்போ இதுக்கான பதில நாங்க தேட வேண்டிய ஒரு கட்டாயமானது இருக்கு. சோ இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த உதவிகள் ரஷ்யாவுக்கு போறது டைரக்டா நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது இந்த இடத்துல இப்படி ஒர்க் ஆகாது. ஆக்சுவலா உக்ரைன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஸ்டடியும் இதுக்கு இந்த இடத்துல நிறைய ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டர்நேஷனல் ரூல் இந்த அளவுக்கு ரொம்ப டஃபா இருக்கு. பாயிண்ட் ஏ இந்தியாவில இருந்து கிளம்பக்கூடிய பொருட்கள் டைரக்டா பாயிண்ட் பி ரஷ்யாவை போயிட்டு சேரணும்னா
அதுக்கு இந்த இடத்துல பிளாக் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணணும். இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸை கொஞ்சமா பிரேக் பண்ணணும். இந்த சாங்ஷன்ஸை பிரேக் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாங்ஷன்ஸை கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்பதான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு புரியும். இப்போ அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன், G7 கண்ட்ரிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ரஷ்யா மேல போட்டிருக்க பொருளாதார தடை மிலிட்டரி கிரேட் சிப்ஸையும் மிலிட்டரி கிரேட் செமிகண்டக்டர்ஸையும் இல்ல டியூவல் யூஸ் குட்ஸையும் டைரக்டா இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு கொடுக்கவே கூடாது. அப்ப ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்க்கு உதவிகள் தேவை, அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு உதவிகள் தேவைன்னா அதுக்கு குறிப்பிட்ட சில லைசன்ஸ் உடைய நபர்களுக்கு மட்டும் லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் உள்ள அனுப்புறதுக்கு பர்மிஷன் ஆனது இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்களுக்கு இந்த பெர்மிஷன் ஆனது கிடையாது. அப்படி இருக்கப்போ அமெரிக்காவோட சாங்ஷன் என்ன? இந்த இடத்துல டைரக்டா எந்த ஒரு மிலிட்டரி கிரேட் சிப்ஸையும் இல்ல டியூவல் யூஸ் குட்ஸையும் நீங்க இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு கொடுக்க கூடாது. அப்படி இருக்கப்போ இதை பைபாஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? இந்த சாங்ஷனை பிரேக் பண்ணணும்னா மற்ற நாடுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த லைசன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா ஒன்னு ரஷ்யாவுக்கு புஷ் பண்ணணும். இது முதல்ல இருக்குது. இரண்டாவதா இருக்கக்கூடியது மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, இப்போ நான் இந்த இடத்துல சென்னையில இருந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். ஒரு கண்டெய்னரை நான் எடுத்து அதை வந்து துபாயில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு அனுப்புறேன். இப்போ பிசினஸ் எங்களுக்குள்ள எப்படி நடக்கும்னா B2B முறையில இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ண என்னோட கம்பெனில இருந்து துபாயில இருக்கக்கூடிய என்னோட கஸ்டமருக்கு போகும். ஆனா அங்க இருக்கக்கூடியவங்க என்கிட்ட இருந்து சோர்ஸ் பண்றத அங்க அவங்க அந்த இடத்துல பல்வேறு கஸ்டமர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இல்ல வேற ஒரு நிறுவனத்துக்கு பல்கா என்கிட்ட வாங்கி இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. இப்ப துபாயில இருக்கக்கூடிய என்னோட கஸ்டமர் நான் அவருக்கு அனுப்புனது இந்த டீல் எங்களுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஸோ டைரக்டா என்னால இந்த அக்கௌண்ட்டை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண முடியும். நான் இந்த இடத்துல இவருக்கு வித்துட்டேன். இவர் ஒரு அப்ரூவ்டு கஸ்டமர் தான். ஆனா அங்க இருந்து மற்ற நாடுகளுக்கு அவர் அனுப்புறப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்சலா பிரிச்சு இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நிறுவனத்துக்கு விற்கிறப்போ அதை ட்ராக் பண்றதுன்றது கஷ்டமாகும். ஏன்னா ஒரு சோல் சப்ளையர் கிட்ட இருந்து சின்ன சின்ன மைக்ரோ சப்ளையர்ஸ்க்கு சப்ளை ஆகிறப்போ அது அவ்வளவு சீக்கிரத்துல ஈஸியா ட்ராக் பண்ணிட முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் உள்ள போகும். இப்ப துபாயில இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிசீவர் என்கிட்ட இருந்து பொருளை வாங்கினவர் அர்மேனியாவுக்கோ இல்ல துருக்கியில இருக்கக்கூடிய இன்னொரு சப்ளையருக்கோ அனுப்புவார். இது லீகல் வழியிலையும் நடக்கும், இல்லீகல் வழியிலையும் நடக்கும். துருக்கியில இருந்து டைரக்டா ரஷ்யாவுக்கு இந்த பிளாக் மார்க்கெட் ஆக்சஸ் பண்றதுக்குனே பல்வேறு விதமான நெட்வொர்க்ஸ் இருக்கு. அவங்களுக்கும் தனியா கப்பல்கள் இருக்கு, அவங்களுக்கும் தனியா வந்து ஏர் டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது மேல ஒரு லேபிள் உள்ள ஒரு பொருள்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஸ்மகிள் பண்ணக்கூடிய நிலைமையில பல நெட்வொர்க்ஸ் ஆனது இருக்கு. இவங்க மூலமா டைரக்டா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு துபாய்க்கு போற வரைக்கும் ட்ராக் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ஷேடோ ஃபிளீட்னு சொல்லுவாங்க இதை. அது மட்டும் இல்லாம இதை டியூவல் டெக் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி இந்த இடத்துல பண்றது இது ஒன்னாச்சா. இரண்டாவதா இருக்கக்கூடியது சீனாவை ஆக்சஸ் பண்றது. ஏன்னா இந்த இல்லீகல் ஷிப்பிங் அண்ட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சீனா, மலேசியா, கம்போடியா, வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளில் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம்ன்றது லாபம்ன்றது அதிகம். இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இதே மாதிரி ஒரு பார்சல் இந்தியாவில இருந்து ஏர்லிஃப்ட் பண்ணப்படுறதோ இல்ல கப்பல்கள் மூலமா அனுப்பப்படும். ஆனா டைரக்டா இந்த இடத்துல சப்ளை, இப்போ நான் துபாய்க்கு அனுப்புறப்ப என்ன மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அது இந்த இடத்துல ஏற்படாது. ஏன்னா துபாய்க்கு போச்சுன்னா அங்க இருந்து இன்னும் 2-3 கை மாதிரி தான் ரஷ்யாவுக்கு போகணும். ஆனா அதுவே இந்த இடத்துல நான் மலேசியாவுக்கு அனுப்புறேன் இல்ல வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு அனுப்புறேன்னா அங்க இருந்து ரொம்ப ஈஸியஸ்ட் ரூட் மூலமா அவங்களால ரஷ்யாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு ரீஜியன்ல அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த பேட்ரோல் பவரா இருக்கட்டும் இல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சஸ்ன்றது மற்ற பகுதிகளை கம்பேர் பண்றப்போ இல்ல ரஷ்யாவை ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த ரூட்டை கம்பேர் பண்றப்போ ரொம்ப கம்மி தான். ஸோ மேபி ப்ராக்டிகலி யோசிச்சு பார்த்தோன்னா இந்த 2 வழியில ஏதோ ஒரு முறையில தான் இந்தியாவோட குட்ஸ்ன்றது போகுது. இது வந்து இல்லீகலா ப்ரோ, இதை வந்து யாராலையுமே கேள்வி கேட்க முடியாதுன்னா டைரக்டா நான் ஒரு சப்ளையருக்கு லீகலா கொடுக்குறேன். ஸோ அதோட என்னோட பிசினஸ்ன்றது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது எங்க போகுதுன்றத ட்ராக் பண்றது நம்மளோட வேலை கிடையாது. இந்த இடத்துல ஈஸியா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கழிச்சு விட்டுருவாங்க. நான் கரெக்டான கஸ்டமர் கொடுத்துட்டேன்பா, இதுக்கப்புறம் நீங்க ட்ராக் பண்ணா அங்க போயிட்டு தான் பண்ணுன்ற மாதிரி. சரி, இந்தியாவுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி ட்ரேட் வார்ன்றது போயிட்டு இருக்கு. இப்போ இதையும் கூட சேர்த்து இதையும் ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இது பெருசாகிறதுக்கு சான்ஸ்ன்றது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்காவோட ஸ்பேர், ஜெர்மனியோட ஸ்பேர், யூகேவோட ஸ்பேர், பிரான்ஸோட ஸ்பேர் இதெல்லாம் ரஷ்யாவோட மிசைல்ஸ்லேயே இருந்திருக்கு. நம்மளோட ஸ்பேர் ஆச்சும் ஒரு சின்ன ட்ரோன்ல தான் இருந்துச்சு. ஆனால் ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள்லேயே இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை உக்ரைனும் ஒத்துட்டு இருக்காங்க. ஏன் ப்ரோ 2022க்கு முன்னாடி வாங்கின ஸ்பேரா இருக்கும் ப்ரோ, அதெல்லாம் வந்து ரஷ்யா இந்த இடத்துல இன்னும் பயன்படுத்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நீங்க ஒரு பதில சொல்லலாம். டிசம்பர் மாதம் 2024 தொடக்கத்தில் தயாரிச்ச ஒரு ஸ்பேரை டிசம்பர் மாசத்துல ரஷ்யாவோட ஒரு ஏவுகணையில இருந்து உக்ரைன் இந்த இடத்துல ரிட்ரீவ் பண்ணாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா வைரலான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல டியூவல் யூஸ் குட்ஸ் வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேமை ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட்டை வச்சு ரொம்பவே பக்காவாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்திருக்கக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் தப்பா இருக்கு. ஏன்னா இது உக்ரைனுக்கு முன்னாடியே தெரியும், இந்தியாவுக்கும் இந்த மாதிரி நடக்கிறது தெரியும், அமெரிக்காவுக்கும் இந்த மாதிரி நடக்குது, ஷேடோ ஃபிளீட்டை வச்சு இந்த அளவுக்கு பெரிய கான்செப்ட் எல்லாம் நடக்குதுன்றது தெரியும். ஆனால் அந்த ட்ரேட் வார் கூட உக்ரைன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டுக்கிறது
என்ன மாதிரி கான்ட்ரோவர்சி இந்த இடத்துல வெளியே கிரியேட் பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனா இதுக்கு யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. டைரக்டா வந்து அமெரிக்கா இதே ஒரு குற்றச்சாட்டா மேபி வைக்கலாம். நீங்க வந்து ரஷ்யாவுக்கு வெப்பன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல முக்கியமான காம்பனன்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.